முதல் வாசகம். நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவராவார். அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நெல்லுங்கள். அப்போது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. நான் சொல்கின்றேன், புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே. இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. பெருங்காற்றினின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே. என் தலைவரே, அவர்களின் திட்டங்களை குழைத்துவிடும், அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும். கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. ஏனெனில் நகரில் வன்முறையையும் கழகத்தையும் காண்கின்றேன். இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர். கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். கவலை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. நற்செய்தி வாசகம். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடையராக இருக்கட்டும். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபோது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.